ஹலோ வணக்கம். அஸ்தமா சித்தி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்தமா சித்தி ஆய கலைகள். இதுக்கு ஒரு அஸ்தமா சித்திக்கு 8 ஆய கலைகள் வரும். மொத்தம் 8 அஸ்தமா சித்தி, 64 ஆய கலைகள். ஸோ அதில் ஒன்று நான் சொல்கிறேன். அனிமானா சின்னதாக வருது. எவ்வளோ சின்னதாக, எப்படி சின்னதாக வருதுன்னா 108 மடங்கு சின்னதாக வருது. இப்போ உங்களோட வெயிட் 100 கிலோ வச்சுங்களேன். மொதல் வெட்டு 108 வாட்டி வெட்டணும். மொதல் வெட்டு 50 கிலோ, ரெண்டாவது வெட்டு 25 கிலோ, மூணாவது வெட்டு 12.5 கிலோ. அப்படியே வெட்டிகிட்டே போனீங்கன்னா 108வது வெட்டு நீங்கள் ஒரு அணு எட்டோமோட சின்னதாகிடுவீங்களா. ரெண்டாவது மகிமானா 108 மடங்கு பெருசாக வருது. எப்படின்னா நீங்கள் 100 கிலோ வச்சுங்களேன். மொதல் மடங்கு 200 கிலோ, ரெண்டாவது மடங்கு 400 கிலோ, மூணாவது மடங்கு 800 கிலோ, நாலாவது மடங்குலேயே 1.6 டன் ஆயிடுவீங்க. பாருங்கள், 4 தான். இன்னும் 108 போனால் நீங்கள் எவ்வளோ பெருசாக ஆவீங்கன்னு கணிச்சு பார்த்துங்க. அனிமா, மஹிமா, லஹிமா வெயிட்லெஸ். ஒரு ஃபோவோட நம்ம வெயிட் லைட் ஆயிருமா. கரிமா வெயிட் இப்போ 100 கிலோவா, 108 மடங்குனா 100 கிலோ. மொதல் மடங்கு 200 கிலோ, மூணாவது மடங்கு 400 கிலோ. அந்த மாதிரி மடங்காக டபுளாக ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் கரிமா, ஹெவி ஆகுறது. பிராப்தி, என்ன இஷ்டப்பட்டமோ அது நடக்கும். ரம்யா, எந்த இடத்துல நீங்கள் போகணுன்னு நினச்சாலும் போயிடலாம். எந்த இடத்துல நீங்கள் போகணுன்னு நினச்சாலும் உடனே இம்மிடியேட்டாக போகலாம். கம்யா, இஷிஸ்துவா, எல்லா மெட்டீரியல் எலிமெண்ட்லையும் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும். ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும். வசிஸ்துவா, இது வசியம் பண்ணுற மாதிரி. ஒருத்தவங்களோட எண்ணத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை போய் செய்ய வைக்கலாம். அவங்கள செய்ய சொல்லலாம். அவங்களும் அதை செய்வாங்க. அவங்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ அதை செய்வாங்க. இதுக்கு பேர் தான் அஸ்தமா சித்தி. இதுக்கு ஒரு சித்திக்கும் 8 கலர் இருக்கு. ஸோ இந்த அஸ்தமா சித்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு காட் இந்த அஸ்தமா சித்தி வச்சுருந்தாங்கன்னா அவர் ஹனுமான் லங்காவுக்கு போகிறப்போ ஒரு எட்டோமோட சின்னதாகி தான் போயிட்டு ஸ்பை பண்ணுவாரா ஸ்ரீலங்காவை ராவணா கூட சண்டை போடுறப்ப. அப்பயும் பிடிபட்டுருவாராம். ராவணாவோட அசுரப்படை ஹனுமானை பிடிச்சிருவாங்களாம். இப்போ பாருங்கள், ஒரு எட்டோமோட சின்னதாக நீங்கள் போய் ஸ்பை பண்ணுறப்பையும் பிடிக்கிறாங்கன்னா அவங்களோட இராணுவ படை என்ன மாதிரியான சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஓகே. ஒன்று ஹனுமானுக்கும் கும்பகர்ணாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு எத்தனையோ சித்தி இல்லை, 4 சித்தியோ 3 சித்தியோ தான் இருக்குது. லஹிமா இல்லை, மஹிமா இருக்குது, பெருசாக இருப்பார். கரிமா ஹெவி. இது 2 சித்தி தான் அவர்கிட்ட இருக்கா என்னன்னு தெரில. 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஆனால் 4 வச்சுக்கங்களேன். ஹனுமானுக்கு 4 சித்தி இருக்கு, பாதி தான் இருக்கு. கும்பகர்ணாவுக்கு 4 சித்தி இருக்கு. ஹனுமானுக்கு 8 சித்தி தான் இருக்கு. இதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ராவணாவோட சண்டை போடுறப்ப ஹனுமானும் கும்பகர்ணாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஹனுமானை கும்பகர்ணா தோக்கடிச்சிட்டோன்னே தி மோஸ்ட் ப்ரூத்தல் டெத்தே ஹனுமானுக்கு கும்பகர்ணாவுக்கு தான் நடந்துச்சு. எப்படின்னா முதல்ல ராமரா விஷ்ணுவா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ராமர் நினைக்கிறேன். ராமர் மொதல் கை இங்கே பிரம்மாஸ்திரம் முட்டு இந்த கையை எடுத்துட்டு வரான், லெஃப்ட் ஹேண்டை. அந்த உளுந்த கையை வச்சுட்டு அந்த வானர பாறையெல்லாம் கொண்டுகிட்டு இருப்பாராம், ஸ்விங் பண்ணிக்கிட்டு, மிதிச்சுக்கிட்டு ஸ்விங் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு கையும் எடுத்துட்டு வாராம். அப்புறம் மிதிச்சுக்கிட்டே இது பண்ணுவாராம். அப்புறம் ஒரு காலை எடுத்துருவாராம். எல்லாம் பிரம்மாஸ்திரம் ஒரு போ அண்ட் ஏரோ, அது அட்டாமிக் பாம்புக்கு சமம். அதை ஏவி விட்டு அப்புறம் ஒரு காலில் குதிச்சுக்கிட்டே வானர படையை கொண்டுகிட்டு இருப்பாராம். கடைசியாக அந்த காலையும் எடுத்துருவாராம். மொத்தம் 4 பிரம்மாஸ்திரம் வச்சுருவாங்க. 2 கை இல்லை, 2 கால் இல்லை. தலையில் விழுந்துட்டு உருண்டுக்கிட்டே கொள்வாரா. கடைசியாக கழுத்துக்கு கும்பகர்ணாவை கொண்டுருவாங்க. பாருங்க, கும்பகர்ணாக்கு 5 பிரம்மாஸ்திரம் பாய்ச்சிச்சு கொல்றதுக்கு. ராவணனுக்கு ராமர் ஒரே பிரம்மாஸ்திரம் தான் பாய்ச்சாரு. அப்போ ராவணனை கொண்டாரு. பாருங்க, ராவணாவோட கும்பகர்ணா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்ட்டு. இது மறைக்கப்பட்ட உண்மை.
இது வந்து கம்ப ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். நான் அதனால தான் வந்து இந்த பெரிய உருவம் வர்றப்ப இங்கே ஆப்போசிட்லேருந்து பெரிய உருவம் இருக்கிறதே வந்து ஹனுமான் மட்டும்தான். வேறு யாத்துக்குமே அந்த சக்தி இல்லை. மோதுறப்ப அவங்கள வந்து தோக்க அடிச்சிட்டாரு கும்பகர்ணம். ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்படி வந்து ஹனுமான் அப்படி ஒரு மைட்டியான ஆள் வந்து தோக்க முடியும்? என்னதான் நீங்கள் ஹனுமானாக இருந்தாலும் அவர் முழுக்க முழுக்க வந்து ஒரு ராமர் பக்தன். 8 சித்தி இருந்த ராமர் பக்தனுக்கும் 4 சித்தி இருந்த சிவன் பக்தனுக்கும் இதுதான் வித்தியாசம். சிவன் பக்தனுங்க என்றைக்குமே அவங்க வந்து ஃபுல் ஃபோர்ஸாக வந்து ஒரு விஷயத்த உயிர் கொடுத்து செய்வாங்க. என்னது ஹெவன் காட்டோட பதவியே வந்து கும்பகர்ணா கையில் வர பார்த்துச்சா அது ஒரு கேம் விளாண்டுருவாங்களாம். இந்திராசனா வேணும்ன்ட்டு நித்யாசனா வேணுமோ கேட்டு இந்திராசனா வந்து இந்திரனோட பதவி, நித்யாசனா தூக்கம்ன்ட்டு தூக்கத்தை கொடுத்துருவாங்களாம். அதை ஏமாற்றி அந்த மாதிரி கொடுக்க விடாமல் ஆக்கிடுவாங்களாம். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்க இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இது எல்லாமே வழிமுறைகள் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் இந்த சித்தி மேலே ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கும் மந்திரம் இருக்குது. ஓம் அஸ்த சித்தி பிராதயாய் நமக. ஓம் அஸ்த சித்தி பிராதயாய் நமக. அதே மாதிரி இந்த ஒரு சித்திக்குமே வந்து மந்திரம் இருக்குது. ஓம் அனிமா வச்சுங்களேன். ஓம் அனிமா நம. ஓம் மஹிமா நம. ஓம் லஹிமா நம. ஓம் கரிமா நம. ஓம் பிராப்தி நம. ஓம் ரம்யா நம. ஓம் யசிஸ்துவா நம. ஓம் வசிஸ்துவா நம. அது இன்னொரு மரியாதையாக சொல்லுவோம். ஓம் அனிமாயே நம. ஓம் மஹிமாயே நம. ஓம் லஹிமாயே நம. ஓம் கரிமாயே நம. ஓம் பிராப்தியே நம. ஓம் ரம்யாயே நம. ஓம் யசிஸ்துவாயே நம. ஓம் வசிஸ்துவாயே நம. ஓம் அஸ்தசித்தி பிராதயாய் நம. தேங்க்யூ.